எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா லடாக் ட்ரிப் கிளம்பிட்டோம். யார் யார் போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா நானும் அஜீஸ் அருணும் தான் போறோம். இங்க இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்து நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுல இருந்து நாளை கழிச்சு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு பஸ். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் ஸ்டார்ட் பண்ண போறோம். லடாக் ரைடு ஃப்ளைட்டு தாங்க. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேருந்து கொரியர் பண்ணி விட்டேன். இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷனால் இங்கே வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் விருதுநகர் போயிடுவேன். விருதுநகர்லேருந்து பஸ் புக் பண்ணி சென்னை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சூப்பராக இருக்க போகுது. நிறைய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போகிறோம். ஃப்ளைட் ஏறி டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் எடுத்து அப்படியே பறக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் மோட்டோ விளாகில் ஸ்டார்ட் பண்ணவா, இல்லைன்னா இங்கேருந்து போகும்போதே இந்த விளாகை கன்டினியூ பண்ணிட்டு போவா, இல்லை ஷார்ட்ஸாக எடுத்துக்கலாமா, ஷார்ட்ஸாக போட்டு ஃபஸ்ட்டு வீடியோவே மோட்டோ விளாகில் போடலாமான்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷனில் இருக்குது. இங்கே பாருங்கள் சார், திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே அலங்கோலமாக கிடக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பணும். ஓகேங்க, வாங்க போகலாம். கரெக்டாக மோட்டோ விளாகி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மெஸ்ஸியோ எங்கள் வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருந்தோம். நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரியா. அதுக்கப்புறம் நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கிளம்பிகிட்டு இருக்கோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா பைக்கு தான் ஸ்குவாட். ஐயோ வேலை வச்சிருச்சு. மோட்டோ விளாங்கில் கன்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாமா? ஜாலியாக. வெயில் என்ன வெயில் அடிக்குது தெரியுமா? என்ன வெயில் அடிக்குது, சரியான வெயில் ஸ்குவாட். டெல்லி இந்த பாதம் எங்கேயாவது சுட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு அந்த பாதம் சுடுது. ஓகே இருங்க, மோட்டோ விளாங் கன்டினியூ பண்ணுறேன் நான். பாய்டா. ஓகே. மம்மிகிட்ட சொல்லிடுறா. மம்மிகிட்ட சொல்லிடு. லைட்டாக தான் ஹிந்தி தெரியும், அதனால தான். நீங்கள் எப்படி தெரியுமா, அவுட்டரில் நின்று பைக் தூசியாகி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் இங்கே உள்ள சந்துக்குள்ளே நிப்பாட்டுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூசி வருது. அது ஏன்னே தெரில. ஐயோ, இதுதாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நாளோ 15 நாளோ இருந்த இடம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்குள்ளேயோ போயிட்டு இது ஃபுல்லாக மார்க்கெட்டு. சரிவா, இந்த ஹைவேல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மேப்பு அந்த சைடு காமிச்சு அந்த ஹைவேல போக சொல்லுது. சம்மந்தமெல்லாம் போய் உள்ளே போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அங்கிட்டு காட்டுதல அந்த ஹைவே. அந்த ஹைவே ஸ்காட். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சாச்சு. டேங்க் ஃபுல் பண்ணிட்டேங்க. நானும் அதை வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், எடுக்க முடியல. ஐயோ, எப்படி இருக்குது தெரியுமா உடம்பு? சரியாக இருக்குது ஸ்காட். முடியல, ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கே வெயில் ஜாஸ்தி. ரைடிங் கேர்ஸ் போட முடியல. ரைடிங் கேர்ஸ் போட்டால் எங்கேயா கீழே வந்து பயமாக இருக்குது. கட்டிடலாம், இருந்தாலும் ஒரு பேனிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணாலி சைடு போயிட்டோம்னா, லே சைடு போயிட்டோம்னா இந்த மாதிரி வெயிலே இருக்காது. அதோட பேனிக்கு. முடியலங்க கொஞ்சம் கூட. கடவுளே. ஓகே, எப்படியா இருந்தாலும் டெஸ்டினேஷன் நோக்கி போய் தான் ஆகணும். போகலாமா? வாங்க போகலாம். வேறு எங்கேயாவது போய் நிப்பாட்டினா கூட இதாக இருக்கும் போல். இங்கே எதுக்கு இப்படி இருக்குன்னே தெரில. ஐயோ வாங்கடா போகலான்டா, என்னால் முடியலடா சீரியஸா. ஓகே ஸ்கார், பெட்ரோல் பங்க் வந்து கிளம்பியாச்சு. உண்மையில தான் போய் ஆகணும், திட்டாதீங்க. கடா உண்மையில போகிறியாடா அப்படின்னு. இங்கே போய் சுற்றி போகணுன்னா எங்கெங்கேயோ சுற்றி போகுது. அதோட வழியாக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஒன்வேயில் பூந்து போய் பிரிட்ஜில் இருந்து ஸ்ட்ரைட்டாக அங்கிட்டு போயிடலாம். அங்கிட்டு தான் காட்டுது. இங்கே எல்லோரும் அப்படி தான் போகிறாங்க. நாங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. ஆமாடா வாங்க, நாங்கள் வரதான் தப்பு. அப்படி ஓட்டுறானுங்க இவனுக்கு. இப்படி தான் ஓட்டுவானுங்களா இல்லை நம்ம அவனுங்களுக்கு ஏற்றாப்புல ஓட்டுறோமானே தெரியல. சல்லுப்புண்ணு வந்து நிற்பான், பிரேக் அடிச்சிட்றானுங்க. இருந்தாலும் நமக்கு பயமாக இருக்குது. இப்போ என்னோடய நிலைமை எப்படி தெரியுமா? முடியல, சத்தியமாக முடியல. அதுதான் இப்போ என்னோட நிலைமை. அவங்களுக்கு தெரில. இருடா, எங்கெங்கேயோ வரீங்களேடா. அவனுங்களுக்கு அந்த சைடு தானே போகிற ரூட்டு, நமக்கு இந்த சைடு போகிற ரூட்டில். அப்புறம் எதுக்கு இப்படி காட்டுது? ஆல்ரெடி காதில் என்னன்னு தெரிலங்க, ஒரு மாதிரி சவுண்டு வருது குயின்னு. இந்த சூர் பைக் சவுண்டை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு காது ரொம்ப வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது.
மாறு, உனக்கு என்ன பிரச்சனையோ. இங்கே ஆயில் வேறு ஒழுகுது, இன்ஜின் வேறு சீஸ் ஆயிருமோன்னு பயமாக வேறு இருக்குது. ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சிட்டே இருக்குது. எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு ப்ராப்பராக இருக்கணும் ஸ்கார். இந்த சைலன்சர் என்ன ஆட்டம் ஆடுது பாருங்க ஸ்கார். 3 பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க நிற்கிது. இந்த ரோட்டில் எவ்வளோ ஃபைன் போட போகிறாங்கன்னு தெரில. அருணோட போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு போல். இரு இரு குட்டையா லூசு. ஐயா அப்பா அதில் உள்ளே விடலப்பா ஃபஸ்ட்டு. இரு ஆ இப்போ எடுத்துரு பிடிச்சிடாம. இதுலோடு இதுக்குள்ள வலிக்கிட்டு போயிருந்தல. முடியலப்பா சீரியஸா அதில். ஏய் நாத்தனார் நானே, இரு நாத்தனார் நானே. எங்க வண்டி பிடிக்க ரிவர்ஸ் தராங்களா என்ன? ஆக்கியே போட்டு வச்சிருக்கானா என்ன கீழே? சரி ஒரு செகண்ட் பயந்துட்டேன் நானே. ஓகே ஸ்கார் ஆரம்பிச்சு பார்த்தீங்களா? இந்த சவுண்டு ஏன் வருது எதுக்கு வருதுன்னு எனக்கு இன்னும் தெரியல. என்ன பண்ணணும்னா இதை எடுத்து இதை இது பண்ணி விட்டு திரும்ப லாக் பண்ணி திரும்ப இது பண்ணணுங்க. அவ்வளோ டைட் பண்ணி இந்த மிரர் வளையுதுன்னா அப்போ என்ன பண்ணுறது நம்ம? போலாமா? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஒரு கயிறை வச்சு கட்டியாச்சு. எங்கேயாவது மெக்கானிக் ஷாப் இருந்தால் அங்கே போய் போல்ட்டை வாங்கி போடணும். அதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும். தண்ணி சுத்தமாக கொண்டு வரலையா? இந்த ரோட்டில் டீ கடை ஒரு கடை கூட இல்லைங்க. இது ஒரு பெரிய ஹைவே போல், ஒரு ஷாப் கூட இல்லை. ஓடி 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 பாருங்க ஸ்கார் எப்படி காசு வாங்குறாங்கன்னு. பச்சை பார்த்தீங்களா நீங்கள்? அதை அவர் கையை நீட்டி வாங்கினதை பா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி லாரிக்காரங்கிட்ட காசு வாங்குறது. இந்த மாதிரி தான் லடாக்கில் இல்லை. சவுண்டை பாருங்க எந்த மாதிரி கேட்குதுன்னு. ஆல்ரெடி இந்த காது குயிங்குது இந்த சவுண்டை கேட்டாலே, ஏன்னே தெரியல. இப்போ நார்மலாக இருக்கு. ஏதாவது சவுண்டு லவுடாக இருந்தால் அந்த காது ஒரு மாதிரி கேட்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. இங்கே ஒரு ஃபுட் கோர்ட் இருந்துச்சு, அங்கே சாப்பிட்டு அப்படியே பைக் எடுத்துட்டேங்க. மெதுவாக போயிட்டுருக்கோம் ஸ்காட். என்னன்னா இந்த வெயில் என்னம்மா வெயில் அடிக்க தெரியுமா? ஐயோ இந்த கை அவ்வளோ சுடுதுங்க. எதுக்கு அவ்வளோ சுடுதுன்னே தெரில. ஐயோ டெல்லிலாம் இருக்கும் போது கால் விரல் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கொதிச்சிச்சு. அதை கூட தாங்கிட்டேன். இந்த கை கொதிக்கிறது இப்போ தாங்கவே முடியலங்க. க்ளவுஸ் ஃபஸ்ட்டு வாங்கணும். ஏதாவது நார்மல் க்ளவுஸ் எதாவது இருந்தால். போகும்போது ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. ப்ராப்பராக கிளம்பி என்றைக்குமே போக முடியலங்க. ஐயோ எவ்வளோ நேரம் தெரியுமா? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த ஃபுட் கோர்ட்லேயே உட்காந்துட்டேங்க. போவே இல்லை எங்கேயுமே. தண்ணியாக தவிச்சிட்ருக்கு. இவ்வளோ வெயில் அடிக்குது. உட்காந்து பீஸா சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
ஒரு கேர்ட் ரைஸு இவ்வளோண்டு கப்பில் தாங்க இருக்குது. 350 ரூபா, 300 ரூபா டேக்ஸ் எல்லாம் சேர்த்து. வாட்டர் பாட்டில் 60 ரூபா. இங்கே பட்ஜெட் ரைடு பண்ண வந்திருக்கோமா இல்லை ஆடம்பர செலவு பண்ண வந்திருக்கோமானே தெரில. ஏன் அதுக்குள்ளே நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம் அந்த ஃபுட் கோர்ட்டுக்குள்ளே? ஏசி ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஃபுட் கோர்ட்டுக்குள்ளே போனோம். பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அவ்வளோ போட்டுருந்தாங்க ரேட்டு. வாங்கவே இல்லை. போய் ஒரு பீஸா ஒன்று காம்போ வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடியோஸில் மைக்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டு ஸ்குவாட். முடியலங்க, செம்ம டயர்டாக இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், லைஃப்பில் நீங்கள் முன்னேறணுன்னா நிறையா கஷ்டப்படணும், நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிக்கணும். அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா கேதர் பண்ணிட்டு அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா அனுபவிச்சுட்டு ஒவ்வொன்றா கேதர் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களோட சக்ஸஸ் அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தடங்கள் வரும், நிறையா எதிரி வருவாங்க. இவன் அப்படி பேசுவான், அவன் அப்படி பேசுவான், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே சண்டை வரும், எல்லாம் வரும். என்ன ஏதுன்னு அப்பயே உட்காந்து பேசிடுங்க. ஃபோக்கஸ் அந்த போர்டு மாதிரி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ஃபோக்கஸ் அந்த போர்டை கவனித்து பாருங்கள், போர்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? போர்டில் என்ன இருக்கோ அதை எழுதுங்க, போர்டை பார்த்து ஃபஸ்ட்டு கற்றுக்குங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி தான் உங்களோட கோல் எதுவோ அதை ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக என்னைக்காக இருந்தாலும் சக்ஸஸ் எப்போ வந்தாலும் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்பீங்க. கிட்டத்தட்ட நல்ல ஒரு உறக்கம். வாட்டி ஐயோ இப்படி எல்லோரும் கனெக்டில் இருக்கீங்க, என்னால் பேச முடியலையே. இது ஆஃப் பண்ணிட்டு வரேன் யாருன்னு. ஸ்குவாட், இந்த இன்டர்காம் இருக்குது எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது தெரியுமா எங்களுக்குள்ளே? செம்ம கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக பேசிட்டே வந்துட்டுருக்கோம். 3 மணிக்கோ 3 மணிக்கா 4:30 மணிக்கு வந்து நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். 4 மணிக்கா 3 மணிக்கா எத்தனை மணிக்கு நிப்பாட்டணும்? ஒரு 4 மணிக்கு நிப்பாட்டிருப்போம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் சரியான தூக்கம். ஷார்ட்ஸ் எடுத்து அதை கிளிப் ஆட் பண்ணி விடுறேன் பாருங்கள். கார்னல் இருக்க இருக்கோம், அடியாங்க இருக்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி அப்படியே வந்து பார்த்தாச்சு. மக்கள் எல்லாம் ஒருத்தங்க வேலி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டாங்க. முடியல ஸ்குவாட். ஐயோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சாரி, செம்ம வெயில் அடிச்சிச்சு. பிளாகே உளருதுங்க. என்ன பேச வரோம் அதை சொல்லுவாங்கள்ல, என்ன மேட்ச்சு என்ன கதை எதுனே தெரியாமல் வாலண்டரியாக உள்ளே வந்து மாட்டாதரா அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஸ்குவாட் இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்குங்க. நிறையா கற்றுக்கணும் லைஃப்பில், நிறையா கற்றுக்கணும். அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ரைடர்ஸ் நிறைய பேர் போனாங்க. ஒரு வேளை கர்நாடகாக்காரங்களாக இருப்பாங்க போல். ஒரு 4 பைக்கு போச்சு, டாப் பாக்ஸ்லாம் மாட்டி செம்மையாக போனாங்க நம்மளை மாதிரி. எல்லாம் இருக்குது, இந்த க்ளவுஸ் ஒன்று தான் இல்லை. ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிங்கு வாங்கினாங்க நம்ம பசங்க. அந்த ஒரு குண்டா மாதிரி இருக்குது குட்டியாக. அவர் அந்த மோதிரத்தை அதுக்குள்ளே போடுறாரு, அது சுற்றுதுங்க. அந்த மோதிரம் அப்படியே துடிக்குது. நமக்கு துடிக்கும் பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்று இது பண்ணால் அந்த மாதிரி துடிக்குது. கிடுக்கிட்டுன்னு துடிக்குது. அது எப்படின்னு தெரில ஸ்குவாட். நான் வாங்கலை, ஏன்னா எனக்கு அது மேலே நம்பிக்கையே கிடையாது. சரியான ஆக்சிடெண்ட்டுங்க. ஐயோ பாருங்க பா ஸ்குவாட், சரி உங்களுக்கு காட்டுறேன். உங்கள் பாருங்க, சரியான ஆக்சிடெண்ட்டுங்க. இங்கிட்டிருந்து கார் அங்கிட்டு போயிடுச்சு போல். இப்போ பாருங்க ஸ்குவாட். ஐயோ ஒரு சைடே காலியா, ஒரு சைடு ஃபுல்லாக காலி போலங்க. இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு ஜம்ப் ஆகிருக்கு போல் காரு. ரொம்ப நேரம் நிற்கிது போல் டிராஃபிக்கு. சேஃப்டியாக போகணுங்க வா, சேஃப்டியாக போகணும். இது ஒன்று இருக்குது இந்த சைடு. எவன் எப்படி வருவானே தெரியாது. நம்ம கரெக்டாக ஓட்டினாலும் வரவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது. ஒரு அளவுக்கு நார்மல் ஸ்பீடாகவே ஓட்டிகிட்டு நார்மலாகவே போயிடணும். நாங்கள் ஒரு 80, 100 இந்த மாதிரி தான் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடே எடுக்கலை. சும்மா நார்மலாக எங்களுக்குள்ளே இங்கே நின்று அந்த காரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ரேஸு. சின்னதான்னா ஒரு 100 மீட்டர் தான். டாப்பு யார் முன்னாடி போகுதுன்னு பார்ப்பாங்க பார்த்தீங்களா, பிக்கப்பு. அதை பார்த்தோம், மித்தபடி வேறு எதுவுமே பார்க்கல. மித்தபடி நாங்கள் எதுவுமே ஸ்பீடாலாம் போகல. நல்லாயிருக்கு ஒரு மாதிரி ஜாலியாக.
இங்கே வெயில் கொளுத்துது, இன்னும் போகிற வழியில் அங்கே இங்கே வெயில் கொளுத்துது, இங்கே போகிற வழியில் அங்கே குளிர் நம்மளை பாடாப்படுத்தும். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தாங்கி தான் ஆகணும். ஆனால் வெயிலை தாங்கிக்கலாம், குளிரை தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா, இல்லை குளிரை தாங்கிக்கலாம், வெயிலை தாங்க முடியாதான்னு சொல்லுவாங்களா? ஆனால் எனக்கு என்னமோ குளிரை கூட நான் தாங்கிப்பேன் போலங்க, இந்த வெயிலை தாங்கவே முடியலங்க. அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி எரியுது. அருணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியே ஹீட் ஆகி மூக்கிலேருந்து அவ்வளோ பிளட்டு வந்துச்சுங்க. அது எதுக்கு என்னன்னே தெரில. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நமக்கு ஒன்று நடக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த காதில் மைனூட்டாக சவுண்டு வருது. இதெல்லாம் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை, ஆனால் நமக்கு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப வெயில் அடித்து ஒருத்தருக்கு மூக்குலேருந்து பிளட்டு வரைய வருதுன்னா அதுவும் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஐயோ, இந்த ஹேக்கர்ஸ்லாம் நம்ம படத்தை தான் பார்த்துருப்போம், அது நமக்கே நடந்திருக்கு, ஹேக் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலில். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் புதுசாக இருக்குது ஸ்குவாட். இந்த லைஃபே ஒரு போராட்டமான லைஃப் தான் போல். இருந்தால் ஜாக் பாட்டு, இல்லைன்னா அவள் தான், அது கடவுள் விட்ட வழி, போய்கிட்டே இருக்க வேண்டிதான். ஓகே ஸ்குவாட், நான் இங்கே எங்கேயா நிப்பாட்டினா கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஜெப்ரி ஸ்குவாட். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரைடை ஸ்டாப் பண்ணி ஒரு தாபாவில் வந்து ஸ்டே பண்ணிட்டோங்க. சீரியஸாக முடியவே இல்லை. இப்போ தான் சாப்பிட்டுட்டு வரோம் மேலே. எல்லாத்தையும் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. என்னென்னா லேப்டாப்பில் இருக்க அந்த கிளிப்பு, அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எடுத்தது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உட்காந்தாச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் மணாலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குமா, 150 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் கிளம்பணும். செம்ம டயர்டாக இருக்குது ஸ்கோர் சீரியஸாக. அங்கே டெல்லியில் இருக்கிற வரையும் தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேலே இருந்தோம். ஆனால் இப்போது டோட்டலி வேறு மாதிரி இருக்குது. ஓகே ஸ்கோர், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் கன்டினியூ பண்ணுறேன்.